கர்நாடக மாநிலத்திற்கென தனி கொடி வடிவமைப்பது குறித்து ஆலோசிக்க தலைமைச் செயலாளர் தலைமையில் 9 பேர் கொண்ட குழுவை முதலமைச்சர் சித்தராமையா அரசு அமைத்திருக்கிறது. காங்கிரஸ் அரசின் இந்த நடவடிக்கை தேச விரோத செயல் என பாரதிய ஜனதா விமர்சனம் செய்திருக்கிறது. கர்நாடகாவில் ஹிந்தி மொழி எதிர்ப்பு பிரச்சாரம் ஏற்கனவே தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அந்த மாநிலத்துக்கென தனி கொடியை வடிவமைக்கும் முயற்சியில் சித்தராமையா அரசு மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரை தவிர வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் தனி கொடி கிடையாது. அவ்வாறு தனி கொடி வைத்துக் கொள்வதற்கு அரசமைப்பு சட்டத்திலும் இடம் இல்லை. இந்த நிலையில் கர்நாடக அரசின் இந்த நடவடிக்கை தேச விரோத செயல் என பாஜக வன்மையாக கண்டித்திருக்கிறது. மாநிலத்துக்கு என தனியாக கொடி கேட்பது முற்றிலும் தவறானது என்றும் இதை பாஜக ஆதரிக்காது என்றும் கர்நாடகாவைச் சேர்ந்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் சோபா கரண்லே தெரிவித்திருக்கிறார். அரசமைப்பு சட்டத்திலும் அதற்கு இடம் இல்லை என்றும் தேசிய கொடியை வைத்துக் கொள்வதற்கு மட்டுமே அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அரசமைப்பு சட்ட நிபுணர் பிபி ராவும் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு மாநிலத்துக்கென்று தனி கொடியை வைத்துக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை என காங்கிரஸ் நாடாளுமன்ற மூத்த தலைவருமான சசி தரூர் தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.